என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மெழுகாய் உருகும் இதயத்தில் உருகாமல் நீ நாவல் பகுதி 18. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். விழிமூடி படுத்திருக்கும் மாறனின் மீது வந்து சாயும் போது அஞ்சலி மனதில் ஒரு தடுமாற்றம். சில மாதங்களாக இவனை விட்டு எப்படி பிரிவது, இவன் மீது எப்படி வீண் பழியை சுமத்துவது என்று அல்லவா அவள் மனம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தடுமாற்றம் தான். ஆனால் அவனது பறந்து விரிந்த மார்புக்குள் சிறைப்பட்டு கிடக்கும் போது எல்லாம் என்ன என்று சொல்ல முடியாத ஒரு பாதுகாப்பை அவள் மனம் உணருவதை அவளால் என்றுமே மறுக்க முடியாது. அது மட்டுமா, படுக்கையில் அவளை ஒரு பூ போன்று கையாளும் அவனது அந்த மென்மை அவளுக்கு வியப்பு. இரும்பு போன்ற அவனது கரமும் உருக்கு போன்ற உடலும் எவ்வளவு உறுதியானவை. இந்த கரமா இவ்வளவு விதமாக தன்னை தீண்டுகின்றன. என்றுமே மாறன் ஆவேசமாக அவளை நெருங்கியதில்லை. அது கூட அவளுக்கு வியப்புதான். அவளது தோழிகளில் சிலர், அப்பப்பா இன்னைக்கு ஒரு படம் பார்த்துட்டு வந்து என்ன புரட்டி எடுத்துட்டாரு என்று கூறும் போது கூட அவளுக்கு வியப்புதான். மாறன் எப்போதும் நிதானமாக தான் இருந்தான். முதலிரவில் கூட மிகவும் நிதானமாக அவன் இருந்தது அவளை அப்போதே வியப்பில் ஆழ்த்தி இருந்தது. பரதனிடம் 1-2 முறை சிக்கிய போது அவன் கூட கரும்பு காட்டில் புகுந்த யானையாக அவளை கசக்கி பிடிந்து விட்டான். உடலெல்லாம் பல் நகம் பட்ட காயங்கள். ஆனால் மாறனின் நகமோ பல்லோ இன்றளவும் அவள் உடலில் பதிந்ததே இல்லை. அப்படி இருந்தாலும் அவளது போதையை ஏற்றிவிட்டு அவளை திக்கு முக்காட வைத்து அவளது பசியை ஆற்றுவதில் மாறன் தான் வல்லவன். அது எப்படி இவனால் முடிகிறது? சில தோழிகளேனும் அவருடைய இன்பத்தை மட்டும்தான் பாக்குறாரு, என்னை பத்தி சிந்திக்கிறதே இல்ல, வாழ்க்கையே வெறுத்து போச்சு என்று சலிப்படைவதுண்டு. அப்போது கூட அவள் மாறனை எண்ணி வியந்ததுண்டு. அவனிடம் அவளுக்கு என்றுமே சலிப்பு தோன்றியதில்லை. அவனது உருக்கு போன்ற மார்பில் மெல்ல விரல்களை ஓடவிட்ட அஞ்சலியின் கை சுட்டது. இவனை விட்டு விலக முடிவு செய்து இவன் மீதும் தாமரை மீதும் பழி போட திட்டம் வேறு தீட்டி வைத்த நிலையில் இவனோடு சல்லாபமா? அவன் கூட அதற்கு தயாராகவில்லை என்று அஞ்சலிக்கு தோன்றியது. விழிமூடிதான் படுத்திருக்கிறான். ஆனால் அவன் முகத்தில் கடுமையான கோபம். அந்த கோபத்தின் காரணம் என்ன என்று அவள் அறிவாள். வரும் வழியில், பசிக்குது மாறன், ஏதாவது ஹோட்டல்ல நிப்பாட்டுங்க என்று அவள் கூறிய போது, இல்ல அஞ்சலி, வீட்டை நெருங்கிட்டோமே, வீட்டுல போய் சாப்பிடலாம் தாமரை தான் கூறினாள். ஆமா அஞ்சலி என்று மாறனும் கூற, இல்ல மாறன், எனக்கு இன்னைக்கு ஹோட்டல் சாப்பாடு வேணும், பசியில இல்ல ஆசையில கேக்குறேன் என்று கூற, ஹோட்டல் சாப்பாடு தானே, என்ன வேணும்னு சொல்லு, உனக்கு மட்டும் பார்சல் வாங்கிடலாம். என்ன மாறன் இது, தாமரை உங்களை கஞ்சன்னு நினைக்க மாட்டாளா? அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த உலகத்துல வாழவே முடியாது அஞ்சலி. எனக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிட பிடிக்காது, அது மட்டும்தான் உண்மை. அதை இவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஆமா அஞ்சலி, எல்லாருக்கும் ஹோட்டல்ல போய் சாப்பிட பிடிக்காது, எனக்கும் அப்படிதான். உனக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டா போதுமே. இல்ல தாமரை, எனக்கு ஹோட்டல் சாப்பாட்ட அதோட எல்லா தனிமையோட ரசிச்சு சாப்பிடணும். வீட்டுல ஹோட்டல் சாப்பாட வாங்கி வச்சு சாப்பிடுறதுல என்ன புதுமை இருக்கு? அதை எங்க வச்சு எப்படி ரசிச்சு சாப்பிடணுமோ அப்படிதான் சாப்பிடணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். என்னுடைய இந்த சின்ன ஆசையை கூடவா நிறைவேற்றி வைக்க உங்களால முடியாது மாறன்? அவள் கோபமாக மாறனை பார்த்து கேட்க, ஐயோ, வேதாளம் திரும்பவும் முருங்கை ஏற ஆரம்பிச்சிருச்சே. இவ இப்படி பேச ஆரம்பிச்சுட்டா இனி என்னுடைய நிம்மதி காற்றுல கரையிற கற்பூரமாகிடும். இப்ப என்ன, ஹோட்டல்ல சாப்பிடணும் அவ்வளவுதானே, சாப்பிடலாம். ஆனா இத நீ முன்னாடியே சொல்லி இருக்கலாமே. நாம இப்ப வீட்டுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல கூட இல்ல. இப்ப போய் சொல்ற? இப்பதானே பசிக்குது, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடணும்னு இப்பதானே தோணுது. நான் என்ன செய்யட்டும்? உங்களுக்கு பிடிக்காட்டி வேண்டாம், வீட்டுக்கு போய் அங்கேயே ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். வேண்டாம் வேண்டாம், சாப்பிட்டுட்டே போலாம். காரை அந்த ஹோட்டலின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினான் மாறன். பார்க்கிங் எதுவும் இல்லாத சிறு ஹோட்டல் அது. அவர்கள் ஏரியா ஆட்கள் அடிக்கடி வந்து பார்சல் வாங்கி செல்லும் இடம். சில சமயங்களில் மாறனும் வந்து வாங்கி சென்றதுண்டு. வெளியே இறங்கும் போதே தெரிந்த முகங்கள் தங்களோடு தாமரையை கண்டு புருவங்களை சுழிப்பதை மாறன் கண்டான். சற்று நெருக்கமான ஒருவர், என்ன மாறன், 2 வீட்டுக்காரங்களும் ஒன்னா ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்க என்று கேட்க, அஞ்சலி முந்திக் கொண்டு மாறன் கரத்தை பிடித்தபடியே, எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன், என்னுடைய மாறன் தாங்குவாரா? உடனே ஹோட்டல் முன்னாடி காரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. பெருமையாக கூறுவது போல் கூற மாறன் எதுவும் பேசவில்லை. சரி, தாமரை எப்படி உங்க கூட என்று அந்த நபர் கேட்க, துணி எடுக்க போனோம், தாமரைக்கும் வேலை முடிஞ்சிருச்சு, கூட கூட்டிட்டு வரோம். சரி, அப்ப நீங்க போய் சாப்பிடுங்க என்று கூறி அந்த நபர் அங்கிருந்து நகர, வா தாமரை என்று கூறி அவளது கரத்தையும் மறு கரத்தில் அஞ்சலி பிடித்துக் கொள்ள மூவரும் ஹோட்டலை நோக்கி நடந்தனர். அங்கிருந்து நகர்ந்த நபர் அவர்களது ஏரியாவில் குடியிருக்கும் வேறொருவரின் அருகில் வந்து, அவருக்கு வந்த வாழ்வு பாருடா, ஒரே வீட்டுல அழகான பொண்டாட்டி, அழகான அடுத்தவன் பொண்டாட்டி
2 பேரையும் ஒன்னா கூட்டிட்டு ஹோட்டலுக்கு வந்திருக்காரு. எல்லாம் வாழ்வுதான், நமக்கு இப்படியெல்லாம் அமையறதில்ல என்று கூறுவது மூவரின் செவியிலும் வந்து விழுந்தது. தாமரையின் முகமும் மாறனின் முகமும் சுருங்கி போனது. ஆனால் அஞ்சலி தான் நினைத்ததெல்லாம் நடக்கிறது என்று மனதில் மகிழ்ந்தாள். இப்போது ஏதோ எதுவும் அறியாதவள் போல் மாறனின் மார்பில் வந்து வீழ்ந்து கிடந்து அவன் மார்பில் விரல்களை ஓட விடுகிறாள். சட்டென்று விழிகளை திறந்து கோபமாக அஞ்சலியை பார்த்தவன் அவள் கரத்தை தட்டி எறிந்தான். நீ ஏன் இப்படி பண்ற? கோபமாக அவன் கேட்க, கட்டி பிடிச்சது ஒரு தப்பா? அவன் எதை பற்றி கூறுகிறான் என்று அறிந்திருந்தும் அப்பாவி போல் கேட்டாள் அஞ்சலி. அது தப்பில்ல. இந்த வீட்டுல குடியிருக்கிற அந்த பொண்ணோட பேரு கலங்கப்படுற மாதிரி ஏன் நடந்துக்கிற? இன்னைக்கு கணபதி பேசிட்டு போனதை கேட்டல? என்ன பேசினாரு? எதுவும் அறியாதவள் போல் அவள் கேட்டாள். உனக்கு தெரியாதா? நீ எதையும் கேட்கலையா? இல்ல மாறன், அவர் அப்படி என்ன சொன்னாரு? தப்பா பேசிட்டு போறாரு. நீ அந்த பொண்ணு தனியா பஸ்ல வரணுமேனு பரிதாபப்பட்டு நம்ம கூட கூட்டிட்டு வந்தது தப்பில்ல. ஹோட்டல்ல சாப்பிட ஆசைப்பட்டது கூட தப்பில்ல. ஆனா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல சாப்பிடணும்னு அடம் பிடிச்சதுதான் தப்பு. அதுதானடா என்னுடைய பிளான். 2 மாசமா 2 பேரும் என் கையில சிக்கவே இல்ல. இப்படி நீ மிஸ்டர் கிளீனா இருந்தா நான் எப்படி உன் தலையில பழிய தூக்கி போட்டுட்டு இங்க இருந்து தப்பிக்கிறது? என்ன பேச்சையே காணோம்? மாறன், என்னுடைய மனசுல எந்த கள்ளமும் கபடமும் இல்ல. அதனாலதான் நான் எதையும் பெருசா எடுத்துக்கல. நீங்க எதையோ பார்த்து பயப்படுறீங்க. அதனாலதான் அடுத்தவன் என்ன பேசுறான் என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்க செவியை எப்பவும் தீட்டி வச்சிருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு அவங்க பேசுறதெல்லாம் வந்து கேக்குது. என்னுடைய காதுல எதுவும் விழல என்று கூறியவள் வெடக்கென்று தலையை திருப்பிக் கொள்ள, ஐயையோ இனி பத்திரக்காளி ஆயிடுவாளே பயந்து போன மாறன், ஏய் நான் உன்னை தப்பு சொல்லல. நீ கேக்குற எதையாவது நான் என்னைக்காவது செஞ்சு கொடுக்காம இருந்திருக்கேனா? நீ ஏன் என்ன புரிஞ்சுக்காம பேசுற? நானும் நீயும் தனியா எங்க போனாலும் எவனும் எதுவும் பேச மாட்டான். ஆனா அந்த பொண்ணு கூட இருந்தாலோ இல்ல வேற யாராவது நம்ம கூட இருந்தாலோ அவங்களையும் கூட்டிட்டு பொது இடத்துக்கு போனா இந்த மாதிரி கமந்த எல்லாம் தப்பான பேச்சையெல்லாம் நம்ம கேட்டுதான் ஆகணும். அதுக்கு நாம ஏன் இடம் கொடுக்கணும்? அததான் சொன்னேன். இனிமே இந்த மாதிரி நம்ம கூட யாராவது இருக்கும்போது சாப்பிட போலாம் இல்ல பார்க்குக்கு போலாம் சினிமாவுக்கு போலான்னு சொல்லிட்டு இருக்காத. புரியுதா? புரியுது. நீங்க எல்லாரையும் பார்த்து பயப்படுறீங்க. பயந்துதான் ஆகணும். இந்த சமுதாயத்துக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம பேரு மட்டும் இல்ல, நம்மள சேர்ந்து இருக்கிற அவங்க பேரும் கலங்கப்படும். அதுக்கு நாம வழி வைக்க கூடாது இல்லையா? அவனை கட்டி கொண்ட அஞ்சலி, ஓகே இனிமே இப்படி எல்லாம் நடக்காது. சரி தூங்கு, குட் நைட் என்றவன் முதுகை காட்டி படுத்துக் கொள்ள எப்போதெல்லாம் இவன் சரியாகவே இல்லை என்று அஞ்சலிக்கு தோன்றியது. அவன் இன்று நேற்று இல்லை 2 மாதங்களாக அஞ்சலியிடமிருந்து விலகியேதான் இருக்கிறான். அதை நினைத்த போது அவளுக்கு வியப்பு. ஆனால் இதற்கெல்லாம் காரணம் தாமரை என்று அஞ்சலி கனவிலும் நினைக்கவில்லை. இந்த 2 மாதங்களில் அவளை அவன் எத்தனை முறை தொட்டிருப்பான்? யோசித்து பார்த்தவளுக்கு இன்னும் வியப்பு. எப்போதும் வேலை என்று லேப்டாப்பை திறந்து வைத்துக் கொண்டு இரவு வெகு நேரம் அமர்ந்திருக்கிறான். அவள் உறங்கும் வரை அவன் படுக்கைக்கு வருவதே இல்லை. அவளும் பரதனை நாடி செல்ல முடிவு செய்திருந்ததால் அவனிடமிருந்து விலகி இருப்பதையே விரும்பினாள். அவள் மனம் போல் அவனும் விலகி இருப்பது அவளுக்கு விந்தைதான். அவளும் திரும்பி படுத்துக் கொண்டாள். மாறன் மனம் வலிக்கிறது. விழிகள் மூட மறுக்கிறது. தாமரை தாமரை என்று அவன் மனம் புலம்புகிறது. நீ ஏன் திரும்பவும் என் கண் முன்னாடி வந்து நின்று என்ன வதைக்கிற தாமரை? எனக்காக என்னுடைய சந்தோஷத்துக்காக நீ உன்னுடைய வேலையை விட்டுட்டு துணிக்கடையில போய் வேலை பாக்குற. ஆனா விதி உன்னை என்னுடைய வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. உன்னை என்னால மறக்க முடியல. அதனாலதான் நான் இப்ப ஜல்லிக்கட்டுக்கு போறதே இல்ல. அந்த வீர விளையாட்டு என்னுடைய உயிர் மூச்சு. ஆனா அந்த அலங்காநல்லூர் மண்ணுல காலடி எடுத்து வைக்கும் போது உன்னுடைய நினைவுகள் என்ன அனலா சுட்டெரிக்குது. உன்னை சந்திச்ச அடுத்த வருஷம் நான் ஜல்லிக்கட்டு போனாலும் என்னால விளையாட முடியல. போட்டியில கலந்துக்காம அப்படியே திரும்பி வந்துட்டேன். நான் அந்த போட்டியில கலந்துக்காம 3 வருஷம் ஆச்சு. அலங்காநல்லூர் மண்ணுல காலடி எடுத்து வைக்கும் போதே நீ அன்னைக்கு நான் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்த அந்த காகிதத்துல முத்தம் கொடுத்ததுதான் என் நினைவுக்கு வருது. அது என்ன தடுமாற வைக்குது. நான் கூட உன்னை நேசிக்கிறேன். அதனாலதான் இந்த தடுமாற்றம். உண்மையிலேயே நான் உன்னை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ தாமரை என்று அவன் இதழ்கள் அவனையும் அறியாமல் சத்தமாக முணுமுணுத்தன. பதறிப்போனவன் திடுக்கிட்டு தலை திருப்பி பார்த்தான். அஞ்சலி அவனுக்கு முதுகை காட்டி படுத்திருக்கிறாள். நிம்மதியோடு அவன் தலையை திருப்பிக் கொள்ளும் போது தாமரை தன் அடிமனதின் ஆழத்தில் பதிந்திருக்கிறாள் என்பதை அவன் நன்றாக உணர்ந்தான்.
இரவு முழுவதும் தூக்கத்தை தொலைத்து தவித்தவன் காலை எழும்போது தாமதமாகிவிட்டது. அறக்க பறக்க தயாராகி அறையை விட்டு வெளியே வந்தவன் வேகமாக தன் கைப்பையை தோளில் மாட்டியபடியே வெளியே வரும் தாமரையை கண்டான். திரை இருபுறங்களில் அகற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போதெல்லாம் அப்படிதான் இருக்கிறது. மாறன் தாமரை இருவரின் விழிகளும் ஒன்றோடொன்று உரசிக்கொண்டன. அவளது விழிகள் சிவந்திருப்பதை கண்டவனுக்கு சந்தேகம். அவள் கன்னங்களை பார்த்தான். ஆம், அதுவும் சிவந்துதான் இருக்கிறது. இவைகள் தடித்து அவள் இரவு உறங்கவில்லை என்று அவனுக்கு காட்டியது. அது மட்டுமா, சிவந்து போன விழிகளும் கன்னமும் இரவு முழுவதும் அவள் அழுதாள் என்று கூறுகிறது. விழிகளை இழுத்து கொண்ட தாமரை, அம்மா நான் கிளம்புறேன் என்று கூற, இருமா, டிஃபன் சாப்பிட்டுட்டு போ, டைம் ஆயிடுச்சுமா, மதிய சாப்பாடையாவது எடுத்துட்டு போமா. வேண்டாமா, டைம் ஆயிடுச்சு, நான் வெளியே பாத்துக்கிறேன். நீ எந்திரிக்க லேட் ஆனதும் இன்னைக்கு நீ லீவோன்னு நினைச்சிட்ட. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண, சாப்பாடு ரெடி ஆயிடும். வேண்டாமா, லேட்டா போன பிரச்சனை ஆயிடும். வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இனிமே ஒரு வேலையை தேடி என்னால அலைய முடியாது என்று கூறியவள் வேகமாக நடந்து வெளியே சென்றாள். இல்லை, அவள் ஓடுகிறாள். அப்போதுதான் சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்டாள் அஞ்சலி. டிஃபன் பாக்ஸோடு வந்தவள் அதை அவனது பேக்கில் வைத்தாள். டிஃபன் எடுத்து வச்சிருக்க, சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல அஞ்சலி, டைம் ஆயிடுச்சு. ஆனா என்ன, நீங்க மேனேஜர் தானே, 5 நிமிஷம் லேட்டா போனா உங்களை யாரும் ஏன்னு கேள்வி எல்லாம் கேட்க போறது இல்ல. அது என்னவோ சரிதான், ஆனா நான் என் வேலையில உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப டிஃபன் கேண்டீன்ல பாத்துக்கிறேன் என்று கூறியவன் வேகமாக வெளியே வந்து காரில் ஏறி அமர வாசல் வரை வந்து அவனை வழி அனுப்பிவிட்டு அஞ்சலி வீட்டிற்குள் சென்றாள். பகுதி 18 நிறைவடைந்தது. பகுதி 19 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.